நீங்கள் புட்றானா எதில் மாட்டி அப்படி போடா என்ன இப்படி 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 கவர்றா பார்த்து குமரா செருகம் முள்ளுக்குது அதில். சென்ட்ரல் ஸ்ட்ரக் ஆச்சு. மேஸ் வேணும் ஒன்று இல்லைப்பா, அது இருந்துச்சுன்னா எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். ஒரு மீன் வந்து மாட்டிச்சுப்பா. ஆனால் அது பாருங்க மீன் மாட்டிக்கிச்சு. எதில் போய் மாட்டிக்கிதுன்னு தெரில. இருக்கா மாட்டினுங்கிறா இது வந்து இஸ்திச்சு. நரம்பு எங்குதுன்னு தெரியலடா. நீங்கள் புட்றானா எதில் மாட்டி அப்படி போடா என்ன இப்படி 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 கவர்றா அப்படிப்பா. நீ போட்டுக்கடா வீடியோவில் சொல்ல. நான் வீடியோ போட்டேன். இப்போ பைய அதெல்லாம் நான் பார்த்துக்கண்டா. மூஞ்சி காமிச்சாலும் நல்லா தான் மாட்டிக்குது. பையில எடுத்துன்னு வரலையா? எடுத்துன்னு வந்துட்டா ஏண்டா பையில எடுத்துன்னு வந்துட்டுமா? டயர்டாகட்டும். மீன் இப்போ மாட்டிக்கிச்சு பால் செட்டில். பாருங்க லைவாக பாருங்க. தெரியுதா? அது கொஞ்சம் டயர்டானால் தான் எடுக்க முடியும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது.
தெரியுதா உடம்பு தெரியுதா உடம்பு தெரியுதா இது டயர்ட் அவ்வளோது கரமால் இருந்துச்சுன்னா அடிக்கும். இங்கே வந்துடுறியா போடுறேண்ணா? இல்லை மண்டியில் மாட்டிங்கண்ணா, இந்த கிளற மாட்டி விட்டுறாத. நான் பார்த்துக்கிறேன். இந்த லைட்டாக இருக்குது பாருங்க நான் தெளிவாக நான் பார்த்துக்கிறேன். சரி பொறுமையாக இரு நீ. அது நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதா. ரொம்ப எனர்ஜி ஃபுல்லாக இருக்குப்பா. டயர்ட் ஆகலப்பா. அது கடைக்காரனை நான் வீட்டுக்கு சொல்லுவோம். நானும் மேல் மாதிரி ரெடி. 2 கையில் புட்றா. 2 கையில் புட்றா. அது நரம் விட்றா. நீ ஒரு ஆள்றா வாயில் புட்றா. போய் பையா பார்த்தீங்களா? லைவாக போட்டு மீன் பிடிச்சிருக்க பாருங்க. செம்மையாக வேற லெவலில் ஒரு மீன் லெவலு. ஆனால் அது அங்கே ஈத்துதே தெரிலடா. அந்த சின்ன நரம்பு இருக்கு அது ஒரு 2 கிலோ சைஸு. நல்ல பெரிய மீன் தான். பால் செட்டில் செம்மையாக மாட்டேன். சூப்பர். மாட்டினதே தெரிலண்ணா. இது அதிகமாக பெருசாக சவுண்டும் போடல. அது பாட்டுக்கு அப்படியே சைலண்டாக சுற்றிங்குது. நீங்கள் மாட்டிச்சுறான்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு நாங்கள் எதில் மாட்டிச்சுன்னு எனக்கு தெரியும். அதான் நரம்பு இருக்குது. அமெரிக்கத்தினால தான் அது எதுவும் ஆகல. போயினே இதோ வந்து இந்த சைடு வந்து அதான் என்னடா அது பக்கம் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாரு. நரம்பு தெரியவே இல்லை எங்கே போச்சு எங்கன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பால் செட்டில் ஒரு மீன் மாட்டிச்சு. அந்த மீனை தான் பிடிச்சி இங்கே கட்டி வச்சுருக்கோம். அது அங்கே போட்டது அப்படி போய் இப்படி வந்து மாட்டிக்கிச்சு. செம்ம லாங்கு. இடையில் ஒரு மரம் வேறு. பால் செட்லாம் எப்பவுமே அது மாதிரி மாட்டிச்சுன்னா எடுக்கிறது கஷ்டம். ஆனால் நாங்கள் இந்த பக்கம் தூண்டி போடுவேன். அந்த தூண்டியாண்ட நரம்பு வந்து அந்த தூண்டியில் மாட்டிக்கிட்டு ஒரு இந்த பக்கம் வந்து கரை ஏற்றியாச்சு. செம்ம சைஸு. 2 கிலோவுக்கு மேலே இருக்கும். சுருக்கு முடி தான் போட்டிருப்பாங்க. பிரித்து விட்டுரு. சூப்பராக இருக்குது பாருங்கள். பையில் இருக்குது உள்ள இருக்குது. தெரியுதான்னு தெரியல. எங்கே இருக்குது தெரியுதுங்களா? மை குச்சி படாமல் எப்படி முள்ளா கூட வந்துருக்கும். அது என்ன மண்டையிலையா? கைடு விடாது. எங்கடா நான் மாட்டிச்சே? மரத்துலையா? பார்த்து நம்ம குமரேசனை ஃபாலோ பண்ணுறோமோண்ணா. சரி என்னப்பா அது இங்கே மாட்டுற மீன் எல்லாமே சைடில் போய் எங்கேயோ வலையில் மாட்டுது, மரத்தில் மாட்டுது, எங்கெங்கே மாட்டுது. பார்த்து குமரா. செருக்கம் முள்ளுக்குது அதில். எல்லாம் தூண்டி எங்கிட்ட குத்துரு. அதுக்கப்புறம் தரேன் நான். தூண்டி தான் போய் ஃபஸ்ட்டில் பார்த்து குமரா. நீ முதல்ல இந்த பக்கம் வெளியவே போய் அந்த நரம்பு எங்குதுன்னு பார்த்துரு. அதே நரம்பு கூடப்பா. கம்மியாக தான் கிராப்பில் இரு பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் ஆயும். டைட் இருக்குதா?
சொன்னதானே கரெக்டுப்பா இங்கே அந்த பக்கம் கிளம்புதான் விஷயதா இல்லை எதுவுமே தெரியல மண்டையில் எங்கன்னா மாட்டின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா ஏய் இப்போ எப்படியா குடுமேக்கிறேன் இப்படி வந்துடுறியா எனக்கு நல்ல பக்கம் வரணும்னு மட்டும் சொல்கிறேன். இந்த முதல்ல இது பின்னாடி இருக்கிற நரம்பு கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஈத்துனா வந்துடுது லூஸ் தான் பார்த்தியா நாலஞ்சு வந்து மட்டும் ஒரு தூக்கி மட்டு விட்டு வெளியே ஓடுறது புரியுது. ஏய் லூஸ் விட்டுக்கினே இருங்க. அங்கே வருதா இந்த கை கூட இந்த கூட இந்த அது தும்பு மோனே விட விட எனக்கு என்னவா இங்கே வந்து உங்கள் ஆளான் தான் இருக்குது போய் பார்க்கட்டா. லூஸ் விட லூஸ் விட. ஏ காலாண்டு வச்சுக்கிறா. ஏய் என்ன கத்துது? ஏய் 10 கையெல்லாம் பண்ணாத முடிவிட்டா. ஆ இதில் ஒரு 15 சுற்றிட்டு இருக்குது இந்த மரத்தில். சரியா மீன் மட்டும் பிடிச்சிக்கிறீங்களா பாருங்க, எறா லிங்கியில் கவர் பண்ணி. அப்போல்லாம் மீனே எங்குதுன்னு தெரில. தொட்டா பூண்டை பெருசாகுது அது. குச்சி கண்ணில் குத்தி விட்டு போகிறப்ப மீன் இல்லை மட்டும் போகுது. சர்க்குன்னு மாட்டி பிடி ஓடியாந்துருத்தா. ஏய் என்ன குமரா ஓட்ட விட்றான் இப்படிங்க வருது. அப்படி பிடிச்சிட்டு அடைக்கிறேன். அப்படியே டைட்டாக 4 சுற்றி நிற்குது. போடாடி போடா என்ன பண்ண சொல்கிறா? அப்படியே காலையிலே ஒட்டி நிற்குது மீன். ஒட்டி நின்றுச்சு. இவனா போயிடுச்சா? ஆ போயிடுச்சா? போயிடுச்சானான்னு தெரில. இப்படி ஆனால் கையால் தான் இருந்துச்சு மீன். ஏய் தோ என்னது இது? இது பிடித்தபடியே இது இப்படியே செக் பண்ணியிருப்போம். என் காலுக்கு நேரம் வந்து தட்டிச்சு. இங்கே என்னது இது? ஹாஸ்பிட்டல் தான் இங்கே வந்தது அதுதானே தெரிலண்ணா. மீன் தான். பால் செட்டே காலையில் ஒட்டி வச்சுடா. என்னடா அது? தமிழுக்கு வந்த சோதனை. இப்படி போடணும் அவனா. இவ்வளோ நேரம் முயங்கிறான். நீ போனி அப்படியே பூச்சி மீன் பூச்சி தானே. அதுதான் கொஞ்சம் நேரம் சரி. சின்ன மீன் தான், பெருசுலாம் இல்லை. போடாங்க டேய். என்ன சைஸ் இருந்துருக்கு தெரியுமா? பெரிய சைஸ் தான் சொன்னேன். சரி வாங்க வாங்க. சரி விடு. அதெல்லாம் பாரு சுரேஷ், நேரம் ஆகிட்டுக்குது. 18 ரூபாய் 25 ரூபாய் அந்த முள்ளுது. அது நார்மல் நிமிந்து போய்க்குது. ஏய் இங்கே வந்துச்சேண்ணா கலையை வந்து ஒரு அடி அடிச்சேண்ணா. சரி வாங்க வாங்க. இன்னும் வாய்க்கிலே மீங்காதான் எப்பவுமே முள்ளு நின்றுச்சு. அதான் பூச்சி. மிஷன் ஃபெயிலியர். காலையில் 4 சுற்று. சரி அது எடுக்க முடியா பாருங்க. டேய் இன்னும் அந்தாண்ட போடணும்பா. இன்னும் அந்தாண்ட போடணும். ஓரத்துக்கு கேட்டு தான் ஆள் நின்று டக்குன்னு பிடிச்சிடணும். டக்குன்னு உள்ளே வந்து புதுதா. இந்த வரத்துக்கு வரையே வராது. பெருசு கிடையாது, சின்னதான். பெருசு தாண்டா இது. சரி விடு விடு பார்த்துக்கலாம். 2-3 கிலோ இருக்கு. சுத்தமாக அதே சைஸ் தான். நான் பார்த்தேன் சொல்கிறேன். முய் போய் பார்த்தா வலியான்னு தெரிஞ்சு மாங்கலாம் தெரிஞ்சு மண்ணு தான் தெரிஞ்சு. அதே தான் பிடினிச்சு பாரு. தலைமையில தான். சரி வாங்க வாங்க. வெயிட்லாம் வரல.